தொட்டமல்லூர் பெங்களூரிலிருந்து மைசூர் செல்லும் சாலையில் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்னப்பட்டினா ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தொட்டமல்லூர் உள்ளது. மூலவர் அப்ரமேயர். இவ்வாலயத்தில் உள்ள குழந்தை நவநீத கிருஷ்ணன் சுருட்டை முடியை மலிய சீவி, கழுத்தில் புலிநக மாலை, முத்து மாலை, மாங்காய் கம்மல், வங்கி, வளையல், மோதிரம், இடுப்பில் அரைஞான் கயிறு, கால்களில் கொலுசு நகைகளை அணிந்துள்ளான். பாதத்தில் சங்கு சக்கர ரேகைகள் காணப்படுகின்றன. கையில் வெண்ணெய் உருண்டை வைத்துள்ளான். இந்த தவழும் நிலையில் காணப்படும் கிருஷ்ணனை வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாது. வியாசராஜர் தான் அப்ரமேய சாமியான தவழும் கிருஷ்ணனை பிரதிஷ்டை செய்தவர். புத்திர பாக்கிய தடை உள்ளவர்கள் இவ்வாலயம் வந்து நவநீத கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் நைவேத்தியம் செய்து புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டுகின்றனர். இவ்வாலயம் வந்து சென்ற ஒரு ஆண்டுக்குள் புத்திர பாக்கியம் கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை. புத்திர பாக்கியம் கிடைத்ததும் இங்கு வந்து தங்கள் வசதிக்கேற்ப சிறு அளவிலான தங்கம், வெள்ளி, மரத்தொட்டில்களை காணிக்கையாக்குகின்றார்கள். இந்த தொட்டில்கள் கிருஷ்ணன் சன்னதி உச்சியில் கட்டப்படுகின்றன. 10 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாதவர்கள் கூட இங்கு வந்து புத்திர பாக்கியம் பெற்றுள்ளதாக தகவல் கூறுகின்றன. இவ்வாலயத்தில் 4 மண்டபங்கள் உள்ளன. இவற்றில் ஒரு மூலையில் சிறிய சன்னதியினுள் தவழும் நவநீத கிருஷ்ணன் விக்கிரகம் உள்ளது. சாலக்கிராம கல்லால் உருவாக்கப்பட்ட சிலாரூபமாம் அது. இவ்வாலயத்தில் வைகானச ஆகம முறைப்படி வழிபாடுகள் தினமும் நடைபெறுகின்றன. இதிகாச வரலாறு புகழ்பெற்ற ஆலயமாகும். தாயார் அரவிந்தவல்லி தனி சன்னதியில் அழகுற காட்சி தருகிறார். உற்சவர் அப்ரமேயர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தருகிறார். கிருஷ்ணன் தவழ்ந்து வரும் தரிசனத்தை இந்த கலியுகத்தில் தொட்டமல்லூர் சென்றால் காணலாம்.